ಡಿಎಂಕೆ ಸಂಸದ ಎ ರಾಜಾ ಮತ್ತೆ ವಿವಾದಾತ್ಮಕ ಹೇಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಹಣೆಗೆ ಕುಂಕುಮ, ಕೈಗೆ ಪವಿತ್ರ ದಾರ ಹಾಕೋಬೇಡಿ. ಡಿಎಂಕೆ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಹೇಳಿಕೆ ಇದು. ಎ ರಾಜಾ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಹೇಳಿಕೆ, ಸಲಹೆ ಕೊಟ್ಟಿರೋದಿದು. ಏನ್ರಿ ಹಣೆಗೆ ಎಲ್ಲ ಕುಂಕುಮ ಇಟ್ಕೋತೀರಾ, ಕೈಗೆ ದಾರ ಕಟ್ಕೋತೀರಾ, ಅದೇನೋ ಪವಿತ್ರ ದಾರ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ, ಏನಕ್ಕೆ ಹಾಕೋತೀರಾ ಇದನ್ನೆಲ್ಲ? ಡಿಎಂಕೆ ಕಾರ್ಯಕರ್ತರು ಸಂಘಿಗಳಂತೆ ವೇಷಭೂಷಣ ಧರಿಸಬಾರದು. ಅದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನೀವು ಈ ಸಂಘದವ್ರ ಥರ ವೇಷಭೂಷಣ ಹಾಕಬೇಡಿ. ನೀವು ಹಣೆಗೆ ಕುಂಕುಮ, ಕೈಗೆ ಪವಿತ್ರ ದಾರವನ್ನು ಸಂಘಿಗಳು ಹಾಕ್ಕೊಳ್ತಾರೆ. ಇದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಗುರುತಿಡಿಯೋದೇ ಕಷ್ಟ. ನೀವು ಯಾರೋ, ಸಂಘಿಗಳ್ಯಾರೋ, ಇದು ನಮ್ಗೆ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ನಮಗೆ ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಕಾರ್ಯಕರ್ತರಾದರೂ ಕುಂಕುಮವನ್ನು ತೆಗೆದುಬಿಡಿ. ಪೋಷಕರು ಹಣೆಯ ಮೇಲೆ ವಿಭೂತಿ ಇಟ್ಟರೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಅದನ್ನು. ಆದರೆ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಾಗ ಹಣೆಗೆ ಕುಂಕುಮ ಬೇಡ, ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗುತ್ತೆ ನಮಗೆ. ಡಿಎಂಕೆ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಸಂಸದ ಎ ರಾಜಾ விவாதாத்மக சலஹை கொட்டிரோது. அதெல்லாம் சொல்றேன், தயவுபடி மாணவர்களையும் போட்டோ எடுங்க. அதுக்காக சாமி கும்பிடலாம் சொல்ல. அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணணும்னு சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு ஒன்றும் கோவம் இல்லை. வச்சுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு, சங்கியும் பொட்டு வச்சு, நீங்களும் கயிறு கட்டு, சங்கியும் கயிறு கட்டினா எவன் சங்கி எவன் ஆண் கிட்ட. எனவேதான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க. உங்களோட தாயாருக்கோ அப்பாவோ விகுதி வச்சுதான் வச்சுங்க. எல்லாம் குடிச்சிருக்க சாப்பிட வச்சிருங்க. திமுக வேட்டி கட்ட உட்பட அரசியல் முடியும். கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அழிந்துவிடும். அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. ಡಿಎಂಕೆ ಸಂಸದ ಎ ರಾಜಾ ಮತ್ತೆ ವಿವಾದಾತ್ಮಕ ಹೇಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಹಣೆಗೆ ಕುಂಕುಮ, ಕೈಗೆ ಪವಿತ್ರ ದಾರ ಹಾಕೋಬೇಡಿ. ಡಿಎಂಕೆ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಹೇಳಿಕೆ ಇದು. ಎ ರಾಜಾ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಹೇಳಿಕೆ, ಸಲಹೆ ಕೊಟ್ಟಿರೋದಿದು. ಏನ್ರಿ ಹಣೆಗೆ ಎಲ್ಲ ಕುಂಕುಮ ಇಟ್ಕೋತೀರಾ, ಕೈಗೆ ದಾರ ಕಟ್ಕೋತೀರಾ, ಅದೇನೋ ಪವಿತ್ರ ದಾರ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ, ಏನಕ್ಕೆ ಹಾಕೋತೀರಾ ಇದನ್ನೆಲ್ಲ? ಡಿಎಂಕೆ ಕಾರ್ಯಕರ್ತರು ಸಂಘಿಗಳಂತೆ ವೇಷಭೂಷಣ ಧರಿಸಬಾರದು. ಅದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನೀವು ಈ ಸಂಘದವ್ರ ಥರ ವೇಷಭೂಷಣ ಹಾಕಬೇಡಿ. ನೀವು ಹಣೆಗೆ ಕುಂಕುಮ, ಕೈಗೆ ಪವಿತ್ರ ದಾರವನ್ನು ಸಂಘಿಗಳು ಹಾಕ್ಕೊಳ್ತಾರೆ. ಇದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಗುರುತಿಡಿಯೋದೇ ಕಷ್ಟ. ನೀವು ಯಾರೋ, ಸಂಘಿಗಳ್ಯಾರೋ, ಇದು ನಮ್ಗೆ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ ನಮಗೆ. ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಕಾರ್ಯಕರ್ತರಾದರೂ ಕುಂಕುಮವನ್ನು ತೆಗೆದುಬಿಡಿ. ಪೋಷಕರು ಹಣೆಯ ಮೇಲೆ ವಿಭೂತಿ ಇಟ್ಟರೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಅದನ್ನು. ಆದರೆ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಾಗ ಹಣೆಗೆ ಕುಂಕುಮ ಬೇಡ, ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗುತ್ತೆ ನಮಗೆ. ಡಿಎಂಕೆ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಸಂಸದ ಎ ರಾಜಾ ವಿವಾದಾತ್ಮಕ ಸಲಹೆ ಕೊಟ್ಟಿರೋದು. அதெல்லாம் சொல்றேன், தயவுபடி மாணவர்களையும் போட்டோ எடுங்க. அதுக்காக சாமி கும்பிடலாம் சொல்ல. அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணணும்னு சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு ஒன்றும் கோவம் இல்லை. வச்சுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு, சங்கியும் பொட்டு வச்சு, நீங்களும் கயிறு கட்டு, சங்கியும் கயிறு கட்டினா எவன் சங்கி எவன் ஆண் கிட்ட. எனவேதான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க. உங்களோட தாயாருக்கோ அப்பாவோ விகுதி வச்சுதான் வச்சுங்க. எல்லாம் குடிச்சிருக்க சாப்பிட வச்சிருங்க. திமுக வேட்டி கட்ட உட்பட அரசியல் முடியும். கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அழிந்துவிடும். அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. கடவுள் தேவைப்படாம வச்சுக்கணும்.